ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். காலை வணக்கம் சொல்லுங்களேன். நல்லா புத்துணர்ச்சியோடு வந்துட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. இந்த ப்ரொமோனை பார்க்கும்போது நம்மளுக்கு பிக் பாஸ்க்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சில பேருக்கு எவ்வளோ கோவம் இருக்குது, அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் நாமினேஷன் ப்ராசஸை கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். உருவத்தை எரிக்கிறது, உள்ளே வச்சு புதைக்கிறது, அப்புறம் துணியை எரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே அவங்கள தூக்கி வெளியே அனுப்புறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காரு. எவிக்ஷன் நாமினேஷன் ப்ராசஸ். இது இந்த மாதிரி பிக் பாஸ் சரித்திரத்திலே நடக்கலையாப்பா, என்னப்பா அவ்வளோ கோபம் அவங்களுக்கு? எனக்கே டென்ஷன் ஆகுதுங்க. ஒரு சில பேர் வெளியே அனுப்புகிறான்னு பார்க்குறேன். விஜய் சேதுபதி அவர்களும் விட மாட்டாங்க, எனக்கே காண்டேத்துறாங்கன்னா பாருங்கன்ற மாதிரி அவர் கதர்வார் போல இருக்குது. இப்போ எப்படி நாமினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சுற்றியில் இல்லை, நேராக தூண் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே கலர் பேப்பர்ஸ், அந்த ஃபோட்டோ பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. வரவங்க நாமினேட் பண்ண 2 பேரை வழக்கம் போல். இது ஒன் ஆஃப் த ஓப்பன் நாமினேஷன் மாதிரி தான், ஆனால் ஓப்பன் நாமினேஷன் கிடையாது. அந்த மாதிரி வெளியே வராங்க, 2 பேப்பர் எடுக்கணும். அங்கே ஒரு மார்க் இருக்குது, அதில் பெயிண்டில் இன்ட்டு மார்க் போட்டு கசக்கு அவங்கள தான் கசக்க முடியல, இதையாவது கசக்கி தூக்கி அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குது. எவிக்ஷன் நாமினேஷனுக்கு வெளியே போக போகிறாங்க. அந்த டோர் அதில் தூக்கி வெளியே போடணுமா? நல்ல வேலை. இதில் என்ன ஒன்று அவங்க வெளியில் தூக்கி போடுறாங்க. நடுவில் யாராவது வந்துட்டுன்னா மூஞ்சி பார்த்து நேற்று விஷால் அடிச்சா போகிறாங்க. அந்த மாதிரி ஆகிடப்போகுது. அதை வேறு அவர் விளையாட்டாக பண்ணுறாரு. எல்லாமே உங்களுக்கு விஜய் விஷால் போனால் தப்பு தானே. விளையாட்டாக பண்ணால் கூட விளையாட்டு விநாயகர் எதுக்கு அங்கே சொல்லியிருக்காங்க? விளையாட்டாக அப்படியே தூக்கி அடிப்பாங்க வேகமாக. அந்த பொண்ணு அப்படி ஐயோ அப்படின்றாங்க, ராணுவ ஐயோன்றாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த நாமினேஷன் ப்ராசஸில் தீபக் சூப்பராக பேசியிருந்தார். கனவுன்ற பாருங்க, அவர் வச்ச கருத்து செம்மையாக இருந்துச்சு. அதில் சாட்சனாவை சொல்கிறேன் என்னென்னா, இனிமேலும் பொத்தி பாதுகாத்து இந்த ஆயம்மாவில் அந்த அம்மாவுக்கு பார்க்க முடியாது, தயவு செஞ்சு நீ வெளியே போயிருமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை இன்ட்டு மார்க் போட்டு தூக்கி விசிரிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் பச்சையாக தெரியுது, சாட்சனா இவங்க சேஃப்கார்ட் பண்ணுறது கிளியராக தெரியுது. அது ஏன் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. இது பிக் பாஸ் டீம் விரும்ப மாட்டாங்கன்றது என்னோடய கருத்து. கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே அந்த பொண்ணு ரொம்ப பாவம். ஏன்னா மகாராஜா ஃபிலிமில் அந்த பொண்ணு நல்ல பிரபலமாச்சு, அந்த ஃபேமிலியோட விஷயங்கள் தெரியும், அதனால் வச்சுக்கோங்கன்னு சொல்லி மேபி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அடுத்தது பற்றி நம்ம ஜெஃப்ரி சூப்பராக சொல்லியிருந்தார். ஆனந்தி இவ்வளோ தான் அந்த ஆனந்தி இவங்களோட கேமு, ஸ்ட்ராட்டஜி, ஆட்டம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அவங்ககிட்ட சரக்கு எதுவும் கிடையாது, அதனால் கசக்கி வெளியே போட்டுங்க அப்படின்ட்டார். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் அவரும் ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாரு. அதான் நான் சொன்னேன்ல ஒரு லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி, நாமினேஷன் ஃபுல் டீட்டெயில் போட்டாச்சு, பார்த்தீங்களா இல்லையன்றதை சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில். கிட்டத்தட்ட 10 பேர் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ இங்கே ஆர்ஜி ஆனந்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான பொய்க்காரிங்க, லயருங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையே கிடையாது, எல்லாமே பொய்யின்றாரு. எவ்வளோ அழகாக இங்கே சொல்கிறீங்க. அதாவது 4 செவுரு, அதாவது யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பேசுகிறீங்களே, இது அங்கேயே பேச வேண்டியது, மூஞ்சிக்கு நேரம் சொல்ல வேண்டியதுன்னு. ஒரு சில இடங்களில் திடீர்னு பார்த்தா அங்கே யாருமே செய்யாத விஷயத்த செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்காத விஷயத்த சொல்கிறீங்க. சரி, அந்த மாதிரியாவது ஏதாவது வேலை அப்பப்போ பண்ணலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தூங்க போயிடுறீங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? ஏதோ ஓரளவுக்கு மிச்சர் சாப்பிட்லாம். இப்படியே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்குது. எல்லோரும் பாருங்கள், வந்த டைமில் இப்படி இருந்தாங்க, இப்போ ஒல்லியாகிட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்கீங்க. அப்போ காரணம் என்ன? அப்படியே நோகாமல் நொங்கு துண்ணிட்டு இருக்கீங்கன்றது தான் எல்லாருக்கும் கருத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் யாரை சொன்னாங்கன்னா, சாட்சனா மஞ்சரி தாக்குறாங்க. என்ன தாக்குறாங்கன்னா, சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிட்டே இருக்காங்க, மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையான பாயிண்ட். இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யார் வாயிலேருந்து வந்தாலும் நல்ல வர கருத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ முதல்ல ஸ்டார்டிங்கில் மஞ்சரியோட அந்த விஷயங்கள் ரொம்ப போல்டாக தெளிவாக இருந்துச்சு. எப்படி முத்துக்குமாரன் தெளிவாக பேசுகிறாரோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் இந்த கேப்டன்ஷிப் வரப்போகுது, அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் இந்த பக்கம் ஸ்வாப்பிங் மாறினாங்க பாருங்கள், அதில் கொஞ்சம் தடுமாறினாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன்ஷிப்பை வச்சுட்டு இந்த ராஜா அந்த டாஸ்கில் மந்திரியாக இவங்க மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்க. அதாவது படைத்தளபதியாக எக்கச்சக்க வேலைகள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குழம்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், கரெக்டாக தான் பேசுகிறோமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கு தெரிஞ்சு அதை அவங்களே அனலைசஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெளியே வருவாங்க. பட் அவங்க அனலைசஸ் பண்ணுறதுக்குள்ள அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்களோன்ற மாதிரி தோணுது. அடுத்தது சிவா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர், சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இந்த மாதிரி ஒரு மக்கு மாதிரி ஒரு கண்டஸ்டன் நான் பார்த்ததே கிடையாதுங்க. நல்ல திறமையான ஆள், என்னமோ சம்பவம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு பார்த்தா எவ்வளோ அழகாக சொன்னார்ல. இந்த சீசனுக்கும் அந்த சீசனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார்? வாழைப்பூ வடை, அப்புறம் சிக்கன் கொத்து, அப்புறம் மட்டன் கொத்து, அட்டட்டட்டா எல்லாரும் அவருக்கு முதல் கரகோஷத்தை எழுப்புங்கள் மக்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படியா உங்களால் மட்டும் முடியுது தெரியுங்க? சாப்பிட்டா அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஓ அப்படி
அதாவது ஒரு படத்தில் சந்தானம் வந்துட்டு சொல்லியா இப்போ சொல்லியா யாரை வச்சுருக்கான்னு சொல்லியா அப்படின்வாங்க. நான் சொல்ல மாட்டேன், நீ முதல்ல கோழி அந்த இது வாங்கி கொடுத்தேன். டேய் ஏன்டா அப்படி டென்ஷன் பண்ணுற, சொல்கிறா இருங்க இப்போ சொல்லிடுவார். மாப்பிள்ளை வந்து இவன் தான் வச்சுருக்கான், அவன் தான் வச்சுருக்கான்ட்டு போயிடுவார். ஆனால் பாவி அந்த மாதிரி வந்துட்டு என்னத்தை சொல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சௌந்தர்யா வந்துட்டு சூப்பராக வந்து சொன்னாங்க. என்னென்னா மஞ்சரி வந்துட்டு எல்லாரையும் ஓவர் ஷேடாக பண்ணுறாங்க அப்படி மாதிரி சொல்லி மஞ்சரி வந்து எல்லோரும் தாக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 பேர் உள்ளே வந்துட்டாங்க. இதில் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் வரவே இல்லை, தீபக் வரவே இல்லை, அருண் பிரசாத் வரவே இல்லை, சௌந்தர்யா வரவே இல்லை. இதுலேருந்தே தெரியுது அங்கே வந்து இவங்களாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சரிங்களா, நம்ம நல்ல விஷயமா நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கிளவராக எல்லாருமே திங்க் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் கேம் அப்படின்ற ஒரு காரணத்தினால யாரெல்லாம் டம்மியாக இருக்காங்களோ, யாரெல்லாம் வெளியே போகணுமோ, யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பாதகங்களை விளைவிக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக வெளியே அனுப்பிச்சிட முடிவு பண்ணி இந்த விஷயத்தை பண்ணுறாது நல்லாவே கிளியராக தெரியுது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சு. முத்துக்குமரன் தர்ஷிகாவை போட்டு வெளுத்தார். யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்ற சொல்லுங்கள். ஏன்னா தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, அது ரொம்ப மட்டமாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு, அதனால் நம்ம வந்து இதை பண்ணால் கண்டினியூ ஆகிடும்ன்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க போல இருக்குது. பிக் பாஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சொல்லிட்டு எப்படி நேற்று இண்டிவிஜுவல் கேம்னு பிரித்து விட்டுட்டு அங்கேருந்த தர்ஷிகாவை தூக்கி இங்கே போட்டாங்க. ஏன் இங்கே போட்டாங்க, இங்கே தான் விஜய் விஷால் இருக்காரு. அப்போ விஜய் விஷால் தான் அருண் கூட பேசிட்டு இருப்பார், அருணை தூக்கி அந்த பக்கம் போடாச்சு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அருண் இங்கே வந்துட்டார். ஃபஸ்ட்டு அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அருண் இங்கே தான் இருக்கார். இப்போ என்ன ஆகுனா விஜய் விஷால் அருண் கிட்ட பேசுவாரா இல்லை தர்ஷிகா கிட்ட பேசுவாரா இப்படின்னு மாறி கன்ஃபியூஷன் போகுது. அதன் மூலமாக அதை வந்துட்டு அருணுக்கு அந்த விஷயம் தெரியும். ஏன்னா நேற்று ஒரு விஷயத்த சொன்னார், நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். இனிமேல் தான் அவனுங்களாம் ஃப்ரெண்டாக இல்லையான்னு உண்மையான ஃப்ரெண்டாக தெரியும் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தானுங்க. இப்போ தெரியும் சார் அவனுங்க வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்கிட்ட இருக்காங்கன்னு. கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. யாருமே இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, யாருமே இங்கே வந்து உறவும் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் கேம்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விஜய் விஷால் அதுவும் நேற்று வந்துட்டு எவிக்ஷன் டைமில் இந்த பக்கம் வர்ஷினி போகிறதுக்கு எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தனியாக வந்து ஒரு லவ் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏய் நான் போகணுன்னு நினச்சேன் நீ அப்படின்னு தர்ஷிகா கேட்க இவர் ஜொல்லு ஊற்ற பக்கத்தில் யாரோ வந்துட்டு இந்த வேலை பார்த்தாங்களே ரஞ்சித் சார் நினைக்கிறேன். ஏன்ப்பா என்னாச்சு உங்களுக்கு ரஞ்சித் சார்? ஆனால் வர ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்காரு. ஆனால் ரஞ்சித் சார் நேற்று தப்பு ஸ்டாப்பில் அந்த குறும்படம் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா வேறு மாதிரி வெறுத்தனமாக இருக்கும். தப்பு ஸ்டார் ஏன் அப்படின்னா அதில் சாட்சியாக சம்மந்தப்பட்ட ஒரு காரணத்தினால. இல்லைனா இவருக்கெல்லாம் குறும்படம் போட்டு நேற்று கிளிச்சிருப்பாங்க. நேற்றே சொன்னார் ரஞ்சித் சார், கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க, எதுவுமே பண்ணாமல் அப்படியே கம்முன்னு இருக்கீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, ஏங்க இந்த பிரியாணி இருட்டுக்கடை பிரியாணி ஏங்க திருட்டுக்கடை பிரியாணி தான் சொன்னோம், இருட்டுக்கடை இல்லை திருட்டுக்கடை பிரியாணி ஏங்க வெளியே வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதில் வந்து சாட்சலாவும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷால் உள்ளே இருக்கார். மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? விஜய் விஷால் வந்துட்டு சௌந்தர்யா விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் பண்ணார். ஏதாவது வெளியே வந்துச்சா? நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு என்ன பண்ணணுமோ தோணுமோ அதை யோசிச்சுக்கங்க, உங்களுக்குள்ளே சாரி கேட்டுக்கங்கன்னு முடிச்சிட்டாங்க. இப்போ இதில் இவர் தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. இதே விஷயங்களை முத்துக்குமரனோ இல்லை அருண் பிரசாத்தோ சௌந்தர்யாவோ இல்லை ஜாக்லினோ இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வீடு பற்றிட்டு போயிருக்கோம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் வீட்டு ப்ரொவிஷன் அது. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்காதுங்க. ஒரு ரூல்ஸ் பிரேக்குன்னு ஒரு வரமுறை வேண்டாம். எல்லாம் என் பொண்ணை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நடந்தது வேறு மாதிரி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதனால் வந்துட்டு இது திசை மாதிரி சூப்பராக போய் சரி நம்ம இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நேற்று வந்து நான் கண்டிப்பாக 2 குறும்படம் எதிர்பார்த்தேன். ஒன்று வந்துட்டு சாச்சனாக்கு வந்துட்டு குறும்படம் போட்டு சாரி கேட்கவே இல்லைன்றது ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதான் உண்மையான ஒரு ஹோஸ்ட்டுக்கு அழகு. என்ன தான் வந்து அப்பான்ற மாதிரி ஒரு படத்தை நடிச்சிருந்தாலும் அது ஒரு நடிப்பு. அதையும் தாண்டி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுல ஒரு ஷோவில் வந்துட்டு அதுவும் ஹோஸ்ட்டாக இருந்துட்டு பண்ணுறது ஒரு குற்றவாளிக்கு ஜட்ஜே வந்துட்டு ஆதரவாக பேசுகிற மாதிரி என்னுடைய கருத்து. சார் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.